தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹெர்போகேர் நிறுவனத்தில் மருத்துவர். இந்த யூடியூப் வாயிலாக ஆடியோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர் அனைவருக்கும் வணக்கம். பல தகவல்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவங்களாக இருக்கட்டும், நாம் மூதாதையர்கள் சொன்ன ஓலைச்சுவடியில் உள்ள மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்துக்கிட்டு வரோம். நிறைய விஷயங்கள் இனி இருக்குது, சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயன்பாடாக இருந்தால் அதை நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் அதை பயன்படுத்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம சொல்கிற விஷயங்களை செய்து பார்த்து நன்மை அடைஞ்சவங்க கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னால் மாதிரி கிடையாது. இப்போ பெரும்பாலான வீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குடிக்கிற தண்ணீர் நம்ம கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி அதுலேருந்து அனுப்புகிற அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி குடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லார் வீட்லேயும் முடிந்த அளவுக்கு வெந்நீர் குடிக்கிறாங்க. நான் சொல்கிறது டவுனாக இருக்கட்டும், கிராமப்புறமாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், சில அரசு அலுவலகங்களிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால மினரல் வாட்டர், கேன் வாட்டர் இதே மாதிரிலாம் குடிக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பானை வச்சு அதில் தண்ணீர் குளுமையாக இருக்கணுங்கிறக்காக குடிக்கிறாங்க. பெரும்பாலான பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வெந்நீர் வைத்து கொண்டு வந்து குடிக்கிறாங்க. ரொம்ப நல்லது. வீட்டிலேருந்தே வெந்நீர் நீங்கள் காய்ச்சி கொண்டு வந்து குடிக்கிறது நல்லது. அந்த வெந்நீர் வெறுமனை காய்ச்சி நீங்கள் சூடு பண்ணி கொண்டு வந்து குடிக்கிற அந்த வெந்நீரில் அந்த தண்ணீரை சூடு பண்ணும்போது நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆவாரம் பூ மஞ்சள் கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்ல இருக்கும். அந்த ஆவாரம் பூ கிடச்சிச்சு அப்படின்னா அதனுடைய இதழ்களை போட்டு நீங்கள் தண்ணீரை சூடு பண்ணும்போது அதையும் போட்டு கொதிக்க வைங்க. நீங்கள் பண்ணுற அந்த தண்ணீரில் ஆவாரம் பூ போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அதை குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய்ங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்களுக்கு இனிமேல் வராது. இருக்கவங்களுக்கு அது நார்மல் ஆகிட்டே இருக்கும். ஆவாரம் பூ எல்லா உடம்புக்கும் எல்லோருக்கும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு சிறந்த பூ. ஒருவேளை உங்களுக்கு அந்த பூக்கள் கிடைக்காது, எங்கே போய் நாங்கள் தேடி எடுக்கிறது அப்படி இருந்தால் கவலையப்படாதீங்க. ஆவாரம் பூ பொடி கிடைக்கும், கடைகள்லையும் கிடைக்கும், எங்கள்கிட்டையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நீங்கள் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு வாங்க. குடிக்கப்பட்ட சில நாட்களிலே உங்கள் உடம்புல நல்ல ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உடம்புல எல்லார் உடம்புலையும் பித்தங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பித்தங்கள் இருந்தால் இந்த தண்ணீரை குடிச்சு வாங்க. பித்தங்கள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலிகள், அப்புறமா தள்ளி போகிறது, கரெக்டான நேரத்துக்கு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்யப்பட்டு சீராக்கப்படும். வயிற்றில் ஏற்படுற குடல் புண்கள் சாப்பாட்டில் உள்ள வித்தியாசத்தினாலேயோ, காரங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ, நேரம் தவறி சாப்பிட்டா ஏற்படப்பட்ட அல்சருங்கிற சொல்லப்படுகிற வயிற்று புண் இருந்தாலும் உங்களுக்கு குணமாக்கப்படும், கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிதான். பெண்களுக்கு தான் அதிகம் வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? மாதவிடாய் டைமில் நிறைய போக வாய்ப்பு இருக்குது, மற்ற நேரங்களையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வழியாகவும் வரும். ஆக்சுவலாகிட்டு நீங்கள் காலையில் தன்னுடைய உள்ளாடையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு. இதே மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவாரம் பூ தண்ணீர் குடிக்கும் போது கண்டிப்பாக முற்றிலும் அது உங்களுக்கு அகற்றப்படும். அப்படி ஒரு ப்ராப்ளமே உங்கள் உடம்புல இருக்காது. நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து பாருங்க. மிக எளிய மருத்துவம். அதாவது நீங்கள் வீட்டில் எப்பவுமே வெந்நீர் வச்சு குடிக்கப்பட்டவங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இல்லை இது வரைக்கும் குடிக்கலைன்னா இனி கண்டிப்பாக குடிங்க. வெறும் தண்ணீரை குடிக்கிறத நிறுத்திடுங்க.
அது வந்து நல்லதில்லை. எப்பவுமே தண்ணீரை சூடாக்கி தான் குடிக்கணும். சூடாக்கி குடிக்கும்போது அது சூடான நேரத்தில் ஒரு ஆவாரம் பூவினுடைய இதழோ அல்லது ஆவாரம் பூவினுடைய பவுடரோ நீங்கள் போட்டு காய்ச்சி வடித்து அதை குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஏற்படுற எல்லா பயன்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்கள் உடலில் நடக்கும். குறைபாடு இல்லாமல் வாழ கற்றுக்கணும். அதற்கு என்ன செய்யணுமோ வழியை நம்ம தான் உருவாக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்து பயன்பாடாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் மற்றொரு ஆடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.